அவனை சொர்க்கத்துக்கு அங்கிட்டா அன்னைக்கு தான் குதிரை மேலே ஏறி உட்காருங்க. வீடியோக்கு பண்ணலான்ட்டு இவ்வளோ கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கான்டா. இல்லை போறியா? கிருட்டு சுத்துமே தலை. நீ ஏறு, கிரிட்டுன்னு சுத்துவான். ஏறு. வேணா ஏறு தம்பி. ரொம்ப சுத்துதா தலை? ஏறுறேன். அவர் ரொம்ப சுத்துதா. வேணாம் அண்ணே நானே என்னை வச்சு கால் வை. காலை அந்த பக்கம் மாட்டு. என்னை வச்சு காமெடி பண்ணலையே. கேமரா பண்ண அந்த பக்கம் காலை. அதான் சுத்தி வந்தீங்கன்னா ஆட விட்டுறாதானே. அண்ணே நல்லா பிடிச்சிக்கடா. அண்ணே அப்படி மாத்திரம் பண்ணாதானே. காலை அங்கே வை. எங்கிட்ட இங்கே வச்சுக்கோ ஒரு காலை. சரி இங்கே போய் கை இங்கே பிடி. இல்லை இதே கம்ஃபர்டபுள். கவுந்துருவேன். இங்கே கை பிரச்சனை இல்லை. வேணா இங்கே பிடி. பிரச்சனை இல்லை. கவுந்துருவடா. நான் அனுபவத்தை சொல்கிறேன். இதை வச்சு காமெடி பண்ணும்போது சொல்கிறேன். இங்கே பிடி. இதுதான் கிரிப்பு. இப்படியே பிடிச்சிக்கோ. இப்படி பிடிச்சின்னு வச்சுக்கோ. அப்படியே கவுந்துருவேன். உண்மையிலே என்னை வச்சு காமெடி பண்ணாதானே. இல்லை இதான் கரெக்டாக இருக்கு. வேணாம் நீ விழுந்துருவேன். கன்ஃபார்ம் விழுந்துருவேன். நான் விழுந்திருக்கேன் அதனால சொல்கிறேன். அன்னைக்கு அப்படிதான்டா பொள்ளாச்சி போயிருந்தேன்டா. பொள்ளாச்சி போய் பாரு இதே இடத்துல நான் எப்படி பிடிச்சிருந்தேன். நான் இவன் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருந்தேன். சரியா? ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் பின்னாடி தள்ளி விட்டுருச்சு. பின்னாடி தள்ளி விட்டு காலில் அடி வீக்கம் 2 நாள் எந்திரிக்க முடியல. இந்த இடம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்காது. இதே மாதிரி இடத்துல வந்து நான் அந்த தஞ்சாவூர் அந்த மாரியம்மன் கோயில், அந்த மாரியம்மன் கோயிலுக்கும் ஞானம் நகருக்கும் நடுவில் ஒரு பார்க் ஒன்று இருக்குல்ல லெஃப்ட் சைடில். அந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இது அங்கே இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் இது மாதிரி இருக்குண்ணே. இந்த சர்க்கு சரிங்களா? ஏறி காலேஜ்ல கட்டி வச்சிருந்தாங்கடா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வர்றதுக்கு இந்த மாதிரி இது தெரியுமா? அப்படியா? நீ உண்மையாதான் அவங்க காலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு இது நம்ம கட்டிட்டு இருந்தாங்க. பிளாஸ்டிக்ல வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. நான் வேற ஏதோ நினைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அது கீழே இறங்குறதுக்காக சுத்தி வருது. சறுக்கு வச்சிருந்தாங்களா? இறங்கி வர்றதுக்காக இது ஸ்டெப் கிடையாது. இறங்கி அதுலயே வந்துக்கலாமாமா. இந்த மாதிரி தான் நிக்கணும். புரியுதா? நீ இப்படி வச்சு அதில் சுத்தலாம்னா நம்ம போக வேண்டியதான். என்னை வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்னை முடிச்சிடணும். அப்போ இன்னைக்கு என்னை குழி தோண்டி புதைச்சிடணும். நீங்களும் வாங்க நான் மட்டும் ஏன் வைக்கணும் இதை? நான் வரல. நீ சுத்து வாந்தி உண்டு எனக்கு. அப்போ எங்களுக்கு வராதா? வரும். அடே ரவி ஒரு குடும்பமே இருக்குடா. அடே உண்மையிலே முடியலடா. ஆமா இறங்கி வா. வாப்பா. கண்ணு இல்லப்பா. அப்படியே இருப்பா. மட்டும் போட்டுக்கோ. இதெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணா மாத்திரம் அவங்களுக்கு தெரியாதா? கண்ணு தெரியாத மாதிரி இருக்குவா. கை தாங்களா தெரியாம யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுக்காக ஒன்று பண்ணுறான் பாரு. முடியலடா. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான்டா. வேறு பால் அடிக்கிறது. விட்டு அடிக்கிற போகிறாங்க. வந்துருங்க. இங்கேருந்து இல்லை, அங்கேருந்து அந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல, அங்கேருந்து நம்ம அடிப்போம். இங்கேருந்து நான் சும்மா சொல்லி காமிச்சேன் இப்படின்ட்டு. இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் சொல்லியாச்சு. உண்மையாக சொல்கிறேன்டா. எனக்கு எப்படி தெரியுமா? இவன் வருவான், நல்ல கண்டென்ட் கொடுப்பான், ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஏதோ ஒன்று பேசுகிறான்டா. எதையோ பேசுகிறான்டா. இவன் ஒன்றுமே பண்ணலை. என்னை சுற்றி விட்டு எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓடுனா கூட எனக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. இப்போலாம் நடந்தாலே மூச்சு வாங்குது. ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வயசாகல. இங்கெல்லாம் வரும்போது இந்த ஐஸ்கிரீமு அப்போ ஐஸ்கிரீம் எப்படி தெரியுமா இருக்கும்? 1 ரூபா. இப்போ எவ்வளோ இருக்கும்? இப்போ ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்திருக்கும் ஒரு ஐஸு. இத்தனை ஐஸு. ஹாய், இந்த வீடியோ அதுக்காகனா நாங்கள் பார்க்குக்கு போயிருந்தோம் இல்லையா? அப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? இப்போ அடுத்த வர போகிறது என்னென்னா ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க நாங்கள் வச்சு. என்னென்னா அங்கே அந்த பார்க்கில் ஏதோ ஒரு கேம் ஷோ ஏதோ நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் மகேஷை தான் சொல்லியிருந்தேன். மகேஷ் நீ போய் எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் முடிச்சுட்டு வந்துட்டான் போல். வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னையை வச்சு நீங்களும் ஒரு வீடியோ பண்ணணுமாம்மா, சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணுங்கள். அது என்னென்னா டேக்கே அந்த கட்டு மாதிரி, அந்த கட்டு வச்சு போடல, அந்த கட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணுமாம்மா, நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னானுங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நடந்த கூத்து தான் இனிமேல் வர வீடியோவில் பார்ப்பீங்க. என்ன பண்ணணும்? இது நான் வச்சுக்கிட்ட பக்கத்துலேயே பக்கத்தில் வைக்கணும். ஆன் பண்ணிக்கோ. 1 2 3 சொல்லுவேன். நீங்களும் ஆன் பண்ணு, நீங்களும் ஆன் பண்ணு. அப்போ தான் கரெக்டாக போகும். அப்படிலாம் கஷ்டம். எடுத்து மெச்சு தான் பண்ணுவோம். சரி, ஆன் பண்ணி. ஃபோன் ரெடியாக தானே இருக்கு? ஃபோன் ரெடி. ஏய் ஃபோனை கொண்டா. அந்த ஃபோனை கொண்டா. மைக்கு கொண்டா. எடுக்காதயா? அது ஃபைல் அங்கே பண்ண முடியாது. அது இருக்கட்டும். ஏன் ஃபைல் இதில் பண்ண முடியாது? ஏன்
சாரி சாரி சரி அப்போ நம்ம எது சாரி எதுக்கு வந்தோம் நம்ம எதுக்கு அனுப்பணும் அதை? யாருக்கு அனுப்புவோம்? என்னடா அசிங்கப்படுத்துறாங்க. அதான் பட்டன் ஃபோன் எப்படி அனுப்புவோம்? ஆண்ட்ராய்டு போன்னா அதாவது ஐபோன் எப்படின்னா செட் ஆகும் இது. அட பாவி புறா டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். அதனால ஈஸியாக கட்டு வச்சு முடிச்சிருவேன். சரி ஓகே கொண்டா கொண்டா கொண்டா. இல்லை அண்ணன் அதில் வந்து அழகா தெரியணும் அதுக்காண்டி. சரி ஓகே ஓகே எனக்கு இதே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு வந்தா நம்ம எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம்? ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்னைக்கு சிவகங்கை பூங்கால சொல்லோடு விளையாடு இப்போ விளையாட்டு போட்டி நடத்துறாங்க. ஆமாம் சொல்லோடு விளையாடு கேம் ஷோ நடக்குது. 1000 பேர் கலந்துப்பாங்க. ஜாலி பண்ணுங்க, மாஸ்க் காட்டுங்க. நீங்களும் வாங்க ஜாலி பண்ணுங்க, மாஸ்க் காட்டுங்க. ஓகேவா? அண்ணே நீ இப்போ வரல அந்த ட்ரெயின்ல கழுத்து வச்சு படுத்துருவேன். ஏறா ஆரம்பிச்சாரா ரெடியா ரெடியா இரு நான் தலை செய்கிறேன். டேய் வீடியோ எடுக்கணும்டா. கவுண்டர் அப்புறம் அடிங்களா. 1 2 ரெடியா ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்னைக்கு நம்ம சிவகங்கை பூங்கால சொல்லோடு விளையாடு என்னோட சொல்லோடு விளையாடு. இந்த டேக்கு வந்து 10வது டேக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? சொல்லோடு விளையாடு. அதாவது ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்னைக்கு அதாவது சொல்லோடு விளையாடு கேம் ஷோ நடக்குது. கேம் ஷோ நடக்குது. ஆமாம் கேம் ஷோ சொல்லோடு விளையாடு கேம் ஷோ நடக்குது. ஒரு 1000 பேர் 1000 நல்லா பண்ற இல்லையா? நீங்க நல்லா பண்றீங்க. 1000 பேர் கலந்துக்கிறாங்க. 1000 பேர் கலந்துக்கிறாங்க. மாஸ்க் காட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் நீங்களும் வாங்க கலந்துக்கோங்க, மாஸ்க் காட்டுங்க. மாஸ்க் வேணா என்ஜாய். ஆமாம் என்ஜாய் பண்ணுங்க, மாஸ்க் காட்டுங்க. பார்த்துக்கோங்கடா நல்லா இருக்காங்க. ரெடியா? காத்திருந்து காட்டுங்கள் போகுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. வர ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 சிவகங்கை பூங்கால வந்து சொல்லோடு விளையாடு கேம் ஷோ நடக்குது. ஏப்ரல் 14 நீரு சித்திரை 1 அப்படின்னு பிரதீபனே வரலையா இருங்கடா அவன் விட மாட்டானுங்க. இங்க பாருங்க நாங்க ட்ரெயின்ல போறோம். இந்தா ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ரெடியா? வேற ரொம்ப படுத்துறான்டா. இரு முடிச்சிடலாம். நானும் வருவேன். நீ வரலாம். நானும் வருவேன். இது மறந்துருச்சு. ரெண்டு பேருமே பண்ணுங்க நல்லா இருக்கும். போ அண்ணன் முடிச்சு வரேன் போ. ரெடியா சைலண்டர் ஓகே ரீடேக்லாம் வேணாம்டா. டக்கு முடிச்சு நம்ம போலாம்டா. ரெடியா? ரெடியா? ஹாய் வர ஏப்ரல் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினா ஹாய். இவனுக்கு வேணும்னு பண்றானீங்களோ? டேக் 23 பேச விடுறா. நான் சொல்றேன் மாதிரி பண்ணுங்க. ஹாய்னு சொல்றா. ஹாய் அந்த மாதிரி ஒரு ஹாய் அண்ணா இப்படி அதாவது என்ன சொல்ல வரேன்னா ரெடியா? ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1 அன்னைக்கு சிவகங்கை பூங்கால வார்த்தையோடு சொல்லோடு விளையாடு கேம் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1000 பேர்த்துக்கு மேலே சரி சொல்லோடு விளையாடு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. கேம் ஷோ நடக்குது. 1000 பேர் கலந்துக்கிறாங்க. 1000 பேர் கலந்துக்கிறாங்க. நீங்களும் வாங்க ஜாலி பண்ணுங்க, மாஸ்க் காட்டுங்க. நீங்களும் வாங்க ஜாலி பண்ணுங்க, மாஸ்க் காட்டுங்க. வாங்கன்னு சொன்னீங்களா? தான் வந்துட்டேன். போங்க சரி வந்துட்டேன். ரெடியா? ரெக்கார்ட் போட்டுக்கோ. இது யாருக்குமே தெரியாது. ஹாய் ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1 சித்திரகுத்தா 2 சரி ஓகே ஒன் மோர் லாஸ்ட் முடிச்சலாம்டா. ரெடியா? 50 ரெடியா? ஓபடி. ஹாய் ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1 அன்னைக்கு சிவகங்கை பூங்கால சொல்லோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதில் 1000 பேர் கண்டென்ட் இல்லடா கண்டக்ட் பண்றாங்கடா. கேம் ஷோ கண்டக்ட் பண்றாங்க. கண்டென்ட் இல்ல கண்டக்ட் அப்படின்னா சரிடா சாமிடா போடுடா. ஈவெண்ட் நடக்குதா? பாருங்க 1000 பேர் வராங்க. அதனால வாங்க கலந்துக்கோங்க போங்க அப்படி சொல்லு. முடிஞ்சு போச்சு. ஏமா சிவகங்கை பூங்கால நடக்குதுமா அப்படின்னு அவன் பேசிட்டு மாட்டான். ஓகே ரெடியா? டக்குன்னு முடிச்சிடலாம். ரெடியா? சிவகங்கை பூங்கால இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஹாய் அப்படி சொல்லி ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1 அன்னைக்கு சிவகங்கை பூங்கால சொல்லோடு விளையாடு கேம் பிளே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1000 பேருக்கு மேலே வந்து கலந்துக்குவாங்க. நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு மாஸ்க் காட்டுங்க, விழுக்கு பண்ணுங்க. எத்தனை டேக்கு இல்லை புரியல இல்ல 3 வார்த்தை நான் பேசல சாமி. ஒரு நிமிஷம் அது வேலையை முடிச்சிடணும். ரெடியா? லாஸ்ட் டேக் முடிச்சிடலாம். ரெடியா?
ரெடி நாய் மாதிரி ரெடியா 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 அதுக்குன்னு என்ன நாயின்ட்டீங்க இல்லை இல்லை புரியல இரு ரெடியா 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 ஆ ரெடி 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 ஓகே ரெடியா ரெடியா ரெடி ரெடி கமான் கமான். ஹாய் வர ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்னைக்கு நம்ம சிவகங்கை பூங்கால சொல்லோடு விளையாடு டேய் டக்குன்னு போறா டக்குன்னு போறா டக்குன்னு போறா டக்குன்னு போறா டக்குன்னு போறா டக்குன்னு போறா ரெக்கார்ட் போறா சரி ரெடியா ஹாய் வர ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்னைக்கு நம்ம சிவகங்கை பூங்கால சொல்லோடு விளையாடு அப்படின்ற ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 1000 பேருக்கு மேலே பிளக் பண்ணுவாங்க. அதை எடுத்து நான் கையோட முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். இது பேசுவேன் நான் சொல்கிறேன்ல நான் சொல்கிறது கேளு. ரெடியா வா 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 கேமரா ஆங்கிள் லைட்டிங் போகுது லைட்டிங் போகுது. எவ்வளோ ரெக்கார்டுறா ஹாய் வர ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது என்னையா என்னது புரியல. இல்ல நம்ம எதுக்கு வந்து ஐபோன்ல எடுத்தா நான் முடிச்சிடுவேன் இப்போ ஸ்பாட்லயே. இதுலயே பண்ண மாட்டீங்க ஐபோன்ல எப்படி பண்ணுவீங்க? இல்லடா நான் ஐபோன்ல பண்ணா முடிச்சிருவேன்டா நானு. சரியா வாய்ப்பே இல்ல எப்படி பண்ணுவீங்க? இந்த லோ ஆண்ட்ராய்ட்ல பண்ண ஐபோன்ல நீ எப்படி பண்ணுவ? நீங்க பண்றது இல்ல கேமரால அவர் எங்கன்னு காமி அவரெல்லாம் இங்க காமிச்சிட்டு இருக்க முடியாது. அவர் எங்கன்னு காமி நான் போய் பாத்துறேன் பார்த்துட்டு எங்க மேல நம்பிக்கை இல்ல. ஏய் இல்லடா நீங்க என்ன இது பண்ற மாதிரி இருக்கறாங்க. எது பண்றோம்? ஏன்னா சிரிக்கிறீங்க இல்ல, நம்ம பேசுறீங்கடா எனக்கு தெரியல. நான் போய் அவர் கேட்டுக்கறாரு. பிளான் தெரிஞ்சாச்சு.